அரசியல்வாதி அரசாங்கம் அப்படின்னா வெறும் சூரியன் கர்மாவை மட்டும் வச்சு வந்து உங்களால டேக்கிள் பண்ண முடியாது. இதுக்கு இன்னும் கூடுதலா 2 கர்மா தேவைப்படுது. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரனோட கர்மா, இன்னொன்னு என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா குருவோட கர்மா. குரு அப்படின்றது பாத்தீங்கன்னா வாக்குக்கு அதிபதி. ரெண்டாவது குரு அப்படின்றது பாத்தீங்கன்னா பேச்சுக்கு அதிபதி. ஒருத்தருக்கு பேசக்கூடிய திறமை நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து அரசியலுக்கு ஃபிட்டான ஒரு ஆள். ஏன்னா நார்மலா லைக் பேப்பரை வச்சு டெலிப்ராம்டரை வச்சு ரொம்ப அழகா வந்து லைக் நிறைய அரசியல்வாதிங்க வந்து லைக் பேசுவாங்க. லைக் ஒவ்வொரு கூட்டத்திலயும் அவங்க பேசுறாங்க. ஆனா எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம நிறைய சவால்கள் வரும், திடீர்னு பிரஸ் மீட் வரும். இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கான ஒரு சக்தி, இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கான ஒரு சொல் புலமை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குரு கர்ம பதிவு கிட்டதான் இருக்கும். இந்த பேச்சு திறமை அப்படின்றது அரசியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து அதுல ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அரசியல்ல ஸ்டாண்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம்.